அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹ். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 95வது வசனம், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரிய மார்க்கத்தையே நீங்கள் பின்பற்றுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களிலிருந்து நிராகரிக்கக்கூடிய இறைமறுப்பாளர்கள் இருக்கவில்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சத்தியத்தை தான் கூறியிருக்கிறான் என்ற வசனம் நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்த வசனம் 96வது வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்காக இந்த உலகத்திலே வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் இறை ஆலயம் பைத்துல்லா, அல்லாஹுடைய வீடு காபத்துல்லா, அது எங்கே அமைந்திருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 96வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்ன அவ்வல பைத்தின், நிச்சயமாக முதல் வீடு, முதல் ஆலயம், இறை இல்லம் என்பது உதியல் இன்னாஸ், மக்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது, மக்களுக்காக வேண்டி அடிக்கல் நாட்டப்பட்ட முதல் ஆலயம் எங்கே இருக்கிறது சொன்னால் லல்லதி பி பக்கத, பக்கா என்ற ஊரிலே இருக்கின்ற அந்த பள்ளியாகும். எப்படிப்பட்டது அது? முபாரக்கன், அல்லாஹுடைய பர்க்கத்தால் நிரம்பி வழிகின்ற ஒரு இடம் அது. வஹுதல்லில் ஆலமீன், உலகத்தார் யாவருக்கும் நேர்வழி காட்டுகின்ற ஒரு இல்லமாக அந்த காபத்துல்லா என்பது இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 96வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இங்கே மக்கா என்று அல்லாஹ் சொல்லாமல் பக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மக்காவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. உம்முல் குரா அப்படி என்ற பேர் இருக்கு, அல் பைத்துல் அதீக் அப்படின்னு பேர் இருக்கு. கிட்டத்தட்ட 10 பேர் மக்கா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே. இப்போ மக்கா மதீனா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கா என்பது தான் இப்போ பிரபல்யமாக இருக்கு. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கா என்று சொல்கிறான். பக்கா என்றால் என்ன பொருள்? 2 பொருள்களை சொல்லித்தராங்க. ஒன்று, பக்கா என்றால் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அந்த பூமியிலே வந்தால், அந்த ஹரமுக்குள் வந்தால் அல்லாஹ் அவர்களுடைய பிடரிகளை, கழுத்துகளை நெருக்கி விடுவான். எனவே அது அவர்களுடைய அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த அநியாயத்தை தடுப்பதற்கான ஒரு பூமி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பக்கா, தபுக்குல் அனாக் என்று சொல்லுவாங்க. இன்னொரு பெயர் இருக்கு, இன்னொரு காரணம் பக்கா என்று சொன்னால் நெரிசலாக இருக்கின்ற, எப்பொழுதுமே ரஷ்ஷா இருக்கின்ற ஒரு இடம், நெரிசலாக இருக்கின்ற ஒரு இடம் என்பதற்குத்தான் பக்கா என்று அந்த பெயர் சொல்லுவாங்க. இதை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய காலத்தவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மக்கா என்று சஹாபா பெருமக்கள் இருந்த காலத்தில் பயன்படுத்திய அந்த வார்த்தை இல்லாம அதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஆனால் சஹாபா பெருமக்கள் அல் பைத்துல் அதீக், தொன்மையான பூமி, தொன்மையான இடம் என்று தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், கிதாபுகளில் நமக்கெல்லாம் யாருக்கு காபத்துல்லா ஷரீஃபை கட்டினது அப்படின்னு சொன்னால் நம்மளாம் யாரை சொல்லுவோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் அவங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டினாங்க, அவங்க துவா செஞ்சாங்க அப்படி என்றெல்லாம் நாம் குர்ஆனின் வழியாக சொல்கிறோம். இங்கும் அப்படி தான் வருது. ஆனால் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே, வானுலகத்திலே எப்படி எனக்கு அல் பைத்துல் மஅமூர் 70,000 மலக்குமார்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அது போன்ற ஒரு இடம் இந்த பூமியிலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அப்பொழுது இந்த பூமி முழுக்க தண்ணீர் தான் சூழ்ந்து இருந்தது. அப்பொழுது ஒரே ஒரு பகுதி மட்டும் வெண்மை நிறமாக இருந்தது. எப்படி வெண்மையாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் தஃப்சீர்கள் எழுதுறாங்க, அந்த வெண்மை என்பது நுரையால் ஆனதாக இருந்தது. நுரை எப்படி இருக்கும்? வெண்மையா இருக்கும். அந்த இடம் மட்டும்தான் தண்ணீர் இல்லாமல் ஒரு பாறையை போல வெண்மையான ஒரு பூமியாக இருந்தது. அந்த இடத்தை மலக்குமார்கள் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுக்கென்று ஒரு வீட்டை அமைத்து அன்றே கொடுத்தார்கள்.
யார்? மலக்குமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட காபத்துல்லா ஷரீஃப் என்பது 6 முறை கட்டப்பட்டிருக்கிறது என்று வருது வரலாறுல. அதில் முதல் தடவை கட்டினது யாருன்னா மலக்குமார்கள். அல்லாஹ்வுக்கு வானுலகத்தில் ஒரு இறையல்லம் இருக்கு, அல் பைத்துல் மஅமூர், அப்படி அதே போல பூமியிலும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இங்கே தான் சந்திக்க வச்சா, மக்காவில் அரஃபா என்ற பூமியில தான். அவர்கள் ஒரு இறையல்லத்தை அமைக்க நாடினார்கள். அந்த இடமும் எதுதான்? இதே இடம்தான். இதுக்கும் இரண்டாவதாக கட்டப்பட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கட்டப்பட்டது அப்படி என்று வருது. அதற்கு பிறகுதான் வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய கரங்களால் கட்டினார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. இதுக்கு முன்னாடி ரெண்டோ சொல்லப்பட்டது வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடியது. யாரு? மலக்குமார்கள் கட்டினதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதும் இது வரலாற்றிலே இருக்கு. அதனால தான் அல் பைத்துல் அதீக், இது தொன்மையான பூமி, தொன்மையான இடம் என்றெல்லாம் அதற்கு பேர் இருக்கு. அல் பைத்துல் ஹராம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சங்கை மிக்க இடம். அங்கே யாராவது உள்ளே போயிட்டாங்கன்னா வேட்டையாடக்கூடாது, இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது. அங்கே சென்றால் ஆயுதங்களை எடுக்கக்கூடாது. அது ஒரு புனிதமாக்கப்பட்ட ஒரு பூமி என்று பெயர். இன்னொன்று உம்முல் குரா, உம்முல் குரா அப்படின்னு சொல்லுவாங்க, குர்ஆன்லயும் அது இருக்கு. கிராமங்களுக்கெல்லாம் தாய், எல்லா நகரங்களுக்கும் ஒரு தாய் என்று ஒன்று இருப்பார்களே, அது எதுன்னு சொன்னா அது மக்கா, பக்கா என்று சொல்லப்படக்கூடிய அது. இப்படி பெயர்கள். அல் பலதுல் அமீன், பாதுகாப்பான பூமி, பாதுகாப்பான பூமி. அதே போன்று அல் கஅபா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய கஅபா. அதே போல அல் காதிஸ், தூய்மையான நகரம். யாராவது பாவ செயல்களை செய்துவிட்டு அதுக்குள்ள போனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து அவர்கள் எப்படி வருவாங்க? அன்று பிறந்த பாலகனை போன்று என்ன செய்வார்கள்? வருவார்கள். எனவே அது தூய்மையான பூமி. இன்னொன்று அல் ஹாத்திமா, அந்த பூமிக்கு பேரு அல் ஹாத்திமா. தன்னுடைய பாவங்களை எல்லாம் சிதைத்து அவரை ஒரு தனி புது மனிதராக அவரை வெளியேற்றுகின்ற பூமி. இது ஹதீஸ்லயும் வந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் தஹலல் பைத்த, யார் அந்த பைத்துல்லாவுக்குள் நுழைந்து விட்டார்களோ, தஹல ஃபி ஹஸனத்தின், நன்மையில் அவர் நுழைந்து விட்டார். எங்க நுழைஞ்சிட்டாரு? நன்மையான இடத்துல நுழைஞ்சிட்டார். அடுத்து சொல்றாங்க, வ ஹரஜ மின் சக்கியத்தின், பாவத்திலிருந்து அவர் வெளியேறி வருகிறார். மஃபூரன் லஹு, அவருக்கு மன்னிக்கப்பட்டவராக அவர் வெளியேறி வருகிறார். அப்போ காபத்துல்லாவுக்குள்ள அந்த பைத்துல் ஹரம் என்ற அந்த காபாவுக்குள்ள, மக்காவுக்குள்ள யார் நுழைஞ்சிட்டாரோ அவர் நன்மை பெற்றவராக, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவராக வருகிறார் என்ற வார்த்தைகள்லாம் இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன 6 முறை கட்டப்பட்டதுன்னு சொன்னேன். இது வரைக்கும் 3 தான் சொல்லியிருக்கு. அடுத்ததா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு காபத்துல்லா ஷரீஃப் எப்பொழுது கட்டப்பட்டதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் ஆகலை. 35 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது காபத்துல்லா ஷரீஃபினுடைய பல இடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டதாக இருந்துச்சு. பல பொக்கிஷங்கள்லாம் திருடப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா மேல்கூரை இல்லை. இப்போ மேல்கூரை இருக்கு. நம்ம பார்க்குற காபத்துல்லாவுக்கு மேல்கூரை இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசுல கூட என்ன கிடையாது? மேல்கூரை. அந்த 4 கட்டிடம் தான் இருக்குமே தவிர மேல்கூரை கிடையாது. அப்போ குறைஷிகளில் நல்லவர்கள், சாலிஹான மனிதர்கள், இஸ்லாம்லாம் இல்லை அப்போ இருந்தாலும் காபத்துல்லாவே ஒரு புனிதமான ஒரு இடமாக அவங்க கருதிக்கிட்டு இருந்தாங்க. உடனே எல்லாரும் மஷ்வரா செஞ்சாங்க, பா நம்மளுடைய காபத்துல்லா நம்ம தான் இதில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், இதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி இதை கொஞ்சம் கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கட்டுவோமேன்னு சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், இது இறைவனுடைய ஆலயம், இதில் நம்மளுடைய வட்டி காசு, நம்மளுடைய அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட காசு இதெல்லாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது, இதை தூய்மையான செல்வத்தால் தான் கட்டப்படணும், அப்படி இருக்கிறத மட்டும் கொண்டு வாங்க, மற்றதெல்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி அப்போவே நல்லவர்கள் பேசுனாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசு, நபி ஆகலை. உடனே எல்லாருமே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து செல்வத்தை எல்லாம் கொடுத்த உடனே இதை வைத்து கட்டுவதற்காக வேண்டி அதெல்லாம் செல்வத்தை பயன்படுத்தி பல எழுப்புனாங்க. எழுப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற ஹத்தீம் என்ற ஒரு வளைய பகுதி பார்ப்போம் நம்ம. அதாவது
யாராவது காபத்துல்லா ஷரீஃபுக்குள்ள போய் தொழுவணும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல தொழுதா அந்த சவாபு கிடைச்சிரும். ஹத்தீம் அந்த காலத்தில் 35 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அந்த காபத்துல்லாவை கட்டுறாங்க. கட்டுகின்ற நேரத்தில் அவர்களுடைய செல்வ பற்றாக்குறை என்பது வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, எது வரைக்கும் கட்ட முடிக்கப்பட்டு இருக்கிறதோ அதோட செவரை எழுப்பிட்டு அந்த ஹத்தீமுடைய பகுதியை மட்டும் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. விட்டுட்டு மேல் கூரெல்லாம் பட்டி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஹஜருல் அஸ்வது கல், அந்த கல் மட்டும் தான் இப்போ எடுத்து ஒரு சோறு வரமாக என்ன செய்யணும், பதிக்க செய்யணும், அந்த காபத்துல்லாவோட ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் மஷவரை செய்கிறாங்க. யார் இதை எடுத்து வைக்கிறது, யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவர்கள் சிறப்பு பெற்றவர்களாக இருப்பாங்க, காலம் முழுக்க சொல்லப்படுவாங்க இல்லையா. எனவே அவங்களுடைய கோத்திரத்துக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமையாக அவங்க கருதுனாங்க. எனவே சொன்னாங்க, எங்கள் கோத்திரம் தான் எடுத்து வைப்பாங்க, எங்கள் கோத்திரம் தான் எடுத்து வைப்பாங்கன்னு அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பொழுது அன்று இறை இல்லத்தை பாதுகாக்கின்ற ஒரு மனிதர் வந்து சொன்னார், எப்பா கட்டுறதே இறை இல்லத்தை, இதுக்குமா சண்டை போட்டுப்பீங்க, அப்போ யார் தான் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நாளை காலை எந்த ஒரு மனிதர் இந்த இறை இல்லத்திலே முதல் நபராக இருப்பாரோ, இதிலிருந்து யார் வெளிவருவாரோ அவர் தான் இதற்கான தீர்ப்பை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. காலை விடியற் காலம் வந்துச்சு. வந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் முதல் நபராக யார் உள்ளே போயிட்டு வெளியே வராங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செய்கிறாங்க, வெளியே வந்த உடனே எல்லா மக்களும் அல் அமீன் அல் அமீன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சத்தம் போட்டாங்க. அமீன் என்றால் நம்பிக்கையானவர். 35 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிலாம் இல்லை, ஆனாலும் அந்த அளவுக்கு மக்களிடத்தில் அமீன் நம்பிக்கையானவர்கள் பேர் பெற்றிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அமீன் அமீன்னு சத்தம் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தாங்க. வரலாற்றில் இருக்குது, இதெல்லாம் அரபு கிதாபுகளில் இருக்குது. வந்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி நாங்கள் நேற்று மஷ்வரா செஞ்சுருந்தோம், நீங்கள் தான் ஒரு தீர்ப்பை சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்து என்ன செஞ்சாங்க, கீழே விரிச்சாங்க. விரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி அப்படியே என்ன செஞ்சாங்க, உள்ளே வச்சாங்க. வச்சுட்டு ஒவ்வொரு கோத்திரத்தர்களோட தலைவரை கூப்பிடுங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. அழைச்சி நீங்கள் இந்த பக்கம் பிடிங்க, நீங்கள் இந்த பக்கம் பிடிங்க, நீங்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல ஹஜ்ருல் அஸ்வத் கல் ஒரு 5 ஃபீட் என்ன செய்யும் தூரமாக இருக்கும். நம்ம முத்தமிடுறதுக்காக பல வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த இடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை எடுத்து இப்படி என்ன செஞ்சாங்க, உள்ளே வச்சுட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டு இப்போ தூக்குங்க அப்படின்னாங்க. தூக்கிக்கிட்டு எல்லாம் அந்த இடத்துக்கு போன உடனே இப்போ யார் எடுத்து அங்கே வைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா தலைவர்களும் சொன்னாங்க, அது நீங்களே உங்கள் கையால் வைங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் அந்த இடத்துல இருந்து வைக்கப்பட்டது. இதுதான் 3வது தடவையாக காபத்துல்லா ஷரீஃப் என்பது 4வது தடவையாக கட்டப்பட்டது. முதல்ல மலக்குமார்கள், 2வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 3வது யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 4வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அதற்கு பிறகு 5வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலலாம் எதுவுமே கட்டப்படலை. அப்படியே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. அந்த ஹத்தீமுடைய பகுதியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா நடக்கிற, ஆயிஷாவே இந்த மக்கள் மட்டும் என்னை தவறாக எண்ணவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் பள்ளியா காபத்துல்லா ஷரீஃபோட இந்த ஹத்தீமு பகுதியை சேர்த்து கட்டணும் என் மனசுல இருக்கு. ஆனால் நபி அவர்கள் இப்படி மாற்றி அமைச்சாங்க என்று மக்கள் பேசுவாங்க, அதற்காக நான் விட்டுடுறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. ஆனால் யஸீத் அவர்களுடைய காலத்தில், யஸீத் என்ற ஒரு மன்னர் அவங்களுடைய காலத்தில் மக்காவின் மீது படையெடுப்பு என்பது வந்துச்சு. அப்பொழுது ஆளுநராக இருந்தவங்க மக்காவுக்கு யாருன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்து படையெடுக்கின்ற அந்த நேரத்திலே காபத்துல்லா ஷரீஃபில் பல இடங்கள் சேதமாக்கப்பட்டது. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லும் என்ன செய்து கொஞ்சம் உடஞ்சது. இப்படி எல்லாம் என்னது வரலாற்றில் இருக்குது. அவர்களுடைய காலத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்தில் இந்த காபத்துல்லா ஷரீஃபை ஹத்தீமோட சேர்த்து கட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டலை, ஆனால் ஹத்தீமோட சேர்த்து இவங்க என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க என்று வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் 6வது தடவையாக நபியவர்கள் எப்படி அவங்க காலத்தில் ஹத்தீம் இல்லாமல் கட்டப்பட்டதோ அதே போல மறுபடியும் பழையபடியாக அவர் என்ன செஞ்சார், கட்டினார் என்ற வரலாற்றில் 6வது தடவையாக. இப்படியே கட்டிக்கிட்டே வந்தால் வரக்கூடிய எல்லா மன்னர்களும் நான் இந்த ஸ்டைலில் கட்டுறேன், நீ அந்த ஸ்டைலில் கட்டுற அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்கள் மாறுவதை போன்று காபத்துல்லாவும் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி
மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. இதற்கு பிறகு காபத்துல்லா ஷரீஃபை எந்த ஒரு மன்னரும் என்ன செய்யக்கூடாது, இடிக்கக்கூடாது, புதுப்பிக்க கூடாது, அப்படியே அதனுடைய அந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று அன்று ஃபத்வா கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே என்ன செய்கிறது, இருக்கிறது. இதற்கான காரணம் காபத்துல்லா ஷரீஃபுடைய அந்த வரலாறு நாம் மனசில் என்ன செய்யணும், வாங்கணும். எப்படிலாம் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த தோற்றத்தில் பார்க்குறோம். இதுவே பழைய காலத்துடைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது காபத்துல்லா ஷரீஃப் எப்படி இருந்தது 1950க்கு முன்னாடியே நாம் எடுத்து பார்த்தா 1950 இப்போ 75 வருஷம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற இடம், அங்கே இருக்கின்ற கட்டிடம் இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான செஞ்சுருக்கோம் இருந்தோம். இன்னைக்கு பிரம்மாண்டமாக தெரியுது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொன்ன விஷயம். மக்காவுக்கு வெளியே நின்று கொண்டு, மதீனாவுக்கு வெளியே நின்று கொண்டு தஜ்ஜால் கேட்பான், இப்படிப்பட்ட பெரிய இந்த கோட்டை யாருக்குரியது அப்படின்னு தஜ்ஜால் கேட்கிற அளவுக்கு வளர்ந்து வரும் சவுதி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க, மன் மாத ஃபி அஹதில் ஹரமைன், இந்த ஹரம் அப்படின்னு சொன்னால் மதீனா அல்லது மக்கா இந்த 2 இடத்திலே யார் ஒருவர் மரணிக்கிறாரோ பஅஸமினல் ஆமினியின, அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக என்ன செய்வார்கள், நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். அப்போது காபத்துல்லால அதே போல் மதீனாவில் இருக்கின்றவர்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, லா தஷுத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாசி மசாஜித், 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த பள்ளிவாசலும் நீங்கள் பயணித்து போய் தொழுகணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப தூரமாக அதில் அவ்வளவு பெரிய உங்களுக்கு சிறப்பு என்பது கிடையாது. பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளி இருக்குது, அங்கேயே நம்ம தொழுதாலும் அதே நன்மை தான். பெரிய பிரம்மாண்டமான பள்ளியில் போய் தொழுதாலும் அதே நன்மை தான். இங்கே ஏசி போட்டிருக்காங்க, நம்ம வந்து தொழுகணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்திலே ஒரு பள்ளி இருக்குது, அதுவும் பள்ளி தான். ஆனால் 3 பள்ளி இருக்கிறது, அந்த பள்ளிக்கு நீங்கள் போகலாம். ஒன்று அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாவுக்கு போய் தொழுதுக்கிறேன் அப்படின்னு நான் நேரம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே போய் தொழுகலாம். அதே போல் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ், அங்கே போய்ட்டு என்ன செய்யலாம், தொழுகலாம். அதே போன்று மஸ்ஜிதி ஹாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய பள்ளிவாசலான மதீனா மஸ்ஜிது நபவியில் நீங்கள் தொழுகிறதும் நீங்கள் என்ன செய்யலாம், பயணித்து வந்து தொழுகலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கு. 3 பள்ளிவாசல்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்லி அவ்வலு, இந்த பூமியிலே ஆரம்பமாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது நபியே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா தான் முதல்ல கட்டப்பட்டது. சும்மா ஐயுன், பிறகு அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்தில் பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, கம் பைனஹா, அந்த 2க்கு மத்தியிலும் என்ன கால அவகாசம் இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பஊன சனா, 40 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை தான் காபத்துல்லா கட்டி அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் எது கட்டப்பட்டதான், பைத்துல் முகத்தஸ். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை கட்டினாங்க, காபத்துல்லா ஷரீஃபை கட்டினாங்க. பைத்துல் முகத்தஸை யார் கட்டினா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் 40 வருஷம் தான் டிஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம வரலாற்றுக்குள்ள இந்த ஹதீஸ்குள்ள போய் பார்க்கும் பொழுது ஹதீஸ்க்கு விளக்க சொல்றாங்க, எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்களோ அவர்களே தான் பலஸ்தீனுக்கு வந்தும் அதற்கான அடிக்கலை நாட்டினார்கள். எதற்கு, இந்த பைத்துல் முகத்தஸை முதல்ல கட்டினதும் யாரு தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க என்று ஹதீஸ் ஷரீஃப்கள் நம்ம என்ன செய்து பார்க்க முடிகிறது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்மா ஐயுன், வேற எந்த பள்ளியில யா ரசூலல்லாஹ் தொழுன்னு சொன்னது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் பள்ளிவாசல் தான். எந்த நேரத்தில் தொழுகைக்கான நேரத்தை நீங்கள் பெறுகிறீர்களோ அந்த பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுகுங்கள். எல்லா பள்ளிக்கும் ஒரே சிறப்பு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொன்னதாக நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 97வது வசனத்தில் சொல்கிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன், அந்த காபத்துல்லாவிலே ஆயாத்துன் பையினாத்துன், பல அத்தாட்சிகள் என்பது இருக்கிறது. அதிலே ஒன்று மகாமு இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம். மகாமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லாவை கட்டும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அளவுக்கு தான் இவங்க கட்டிட்டாங்க, அதற்கு பிறகு எப்படி மேலே கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு லிஃப்ட்டை வச்சுருந்தான்.
அந்த மேலே என்ன செஞ்சாங்க, காலை வச்சாங்கன்னா அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, மேலே போயிடுவாங்களாம். இதுதான் மகாம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாதங்கள் வைக்கப்பட்ட அந்த 2 இடங்கள். இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகணும்னு என்ன செஞ்சாங்க, நியத் வச்சாங்க, தொழுகணும். அங்கே போயிட்டு அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவுடைய ஒரு ஆயத்தை என்ன செய்தான், இறக்கினான். வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த இடத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், வாய்ப்புகளை கொடுத்ததாக நாம் குர்ஆன் ஷரீஃபுடைய தஃப்சீர்கள் என்ன செய்ய பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வமன் தஹலஹு, யார் இந்த கஅபத்துல்லாவுக்கு அந்த பகுதிக்குள் வந்துவிட்டாரோ கான ஆமீனன், அவர் பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிட்டார். யாராவது கஅபத்துல்லா ஷரீஃபுக்குள்ள அல்ல அந்த பகுதிக்குள்ள உள்ள வந்துட்டாங்கன்னா அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். அப்படின்னா அவர்கள் என்னத்தான் தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை ஆயுதம் ஏந்தி சென்று அவர்களை தாக்கக்கூடாது. ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கு, லா யஹில்லு லி அஹதின் அன் யஹ்மல பி மக்கத ஸிலாஹ், அந்த மக்காவுக்குள்ள ஆயுதத்தை ஏந்தி போவதற்கு யாருக்கும் ஹலால் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹிஜ்ரி 8 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி போறாங்க. கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, போறாங்க. அந்த போன நேரத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் எனக்கு அனுமதி கொடுத்தான். நீங்க மக்காவுக்குள்ள போனாலும் நீங்க கொஞ்ச நேரம் தான், அந்த சிறிது நேரம் தான் உங்களுக்கு ஆயுதங்களை ஏந்தி இருப்பதற்கு அனுமதி. நபிக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க, இதா தஹலஹுல் காயிஃபு யஅமனு மின் குல்லி சூ, யாராவது இந்த கஅபத்துல்லாவுக்குள் வந்து விட்டார்கள் சொன்னால் அவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக, எந்த ஒரு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக ஆக முடியாது என்று சொன்னா, வலம் யஹில்லு லி இல்லா ஃபி ஸாஅத்தின் மின் நஹார், காலை நேரத்திலே கொஞ்ச நேரத்தை தவிர அல்லாஹ் எனக்கு என்ன செய்யல, ஹலால் ஆக்கல. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த யஸீதுடைய காலத்தில் அம்ரு இப்னு ஸஈத் என்பவர் தான் மதீனாவுடைய ஆளுநர். அவர் மக்காவை தாக்கிறதுக்காக வரார் என்ற செய்தி பரவுன உடனே அப்பொழுது ஒரு சஹாபி அபூ ஷுரைஹில் அதவி அவங்க சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும், கேட்குறீங்களா அப்படின்னாங்க. சரி பேசுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய காதுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறது, என்னுடைய உள்ளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை மனனம் செய்திருக்கிறது, என்னுடைய கண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே ஒரு செய்தியை கேட்டிருக்கிறது, அதை நான் சொல்லட்டுமா என்று சொன்னார்கள். ஆம் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மனிதரையும் காபத்துல்லாவுக்கும் அந்த பைத்துல் ஹராமுக்குள்ள ஆயுதம் ஏந்தி வருவதை அனுமதிக்கவில்லை. அது கொஞ்ச நேரம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. இதை நபி அவர்களே சொன்னார்கள், எனக்கும் அல்லாஹ் அந்த கொஞ்ச நேரம் காலை நேரத்தில் தான் அனுமதித்தான், இதற்கு பிறகு அல்லாஹ் கண்டித்து விட்டான், யாரும் உள்ள வரக்கூடாது என்று. இதை நான் கேட்டிருக்கிறேன், என் மனதில் உள்ளத்தில் மனனம் செய்திருக்கிறேன், நபியை நான் பார்த்து கொண்டே இந்த செய்தியை கேட்டேன் என்று அந்த சயீத் அம்ரு இப்னு ஸஈத் அவர்களிடத்துல இந்த சஹாபி சொல்றாங்க. அப்பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, அவங்க மதீனாவுடைய ஆளுநர், காபத்துல்லாவுக்கு ஆயுதம் ஏந்தி வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நானும் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறேன், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவம் செய்தவர்கள் அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் பாதுகாக்க மாட்டான், அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுவான் என்று அந்த மனிதர் அவங்க சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இங்கே சொல்ல வருவது, காபத்துல்லா ஷரீஃபுக்குள்ள பல கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த பைத்துல் ஹரம்ல வேட்டையாடக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அங்கே சென்று ஒரு செடியை கூட என்ன செய்யக்கூடாது, பிடுங்கக்கூடாது. ஒரு செடியை கூட என்ன செய்யக்கூடாது, பிடுங்கக்கூடாது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் அல் பைத்துல் ஹராம்ல என்ன செய்கிறது, இருக்கிறது. காரணம், புனிதமாக்கப்பட்ட ஒரு பூமியாக அது. அதான் ஒமன் தஹலஹு, யார் அந்த பூமிக்குள்ளே சென்று விட்டாரோ கான ஆமீனன், அவர் பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுக்காக பைத்துல்லாவை நாடி செல்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. யார் அவர்கள்? மனிஸ்ததா இலைஹி, அந்த பைத்துல்லாவுக்கு செல்வதற்கு யாருக்கு சக்தி பெறுமோ, சபீலன் வசதி வாய்ப்பால்,
யாருக்கு வசதி வாய்ப்பை, உடல் ஆரோக்கியத்தை, அதற்கான தேவைகளை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் செல்வது கட்டாயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தஃப்சீர்கள்ல வருது, முதல் வசனம் ஹஜ்ஜு கடமை என்பதற்கு இதுதான். ஹஜ்ஜு 5 கடமைகள் இருக்கு. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த ஹஜ் என்பது கடமையானது முதல் வசனம் இதுதான். இந்த சூரா ஆல இம்ரானுடைய இந்த ஒரு வசனம் தான் முதல்ல என்னது கடமையானதாக என்ன சொல்றாங்க. இன்னொரு ஆயத்தும் சொல்லுவாங்க, அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அந்த ஒரு ஆயத்தும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையாக சொல்லப்பட்டதாக என்ன செய்கிறது வருகிறது தஃப்சீர்கள். ஆனால் முதல் ஆயத் ஹஜ்ஜு கடமை என்று சொன்னது இதுதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும் பொழுது கூட எப்படி சொல்றான், மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு அங்கே செல்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமோ. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த வசதி வாய்ப்புனா என்ன யா ரசூலல்லாஹ்? மஸ் சபீலு. சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த வசதி வாய்ப்புனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸாது வர்ராஹிலத்து, சென்று வரக்கூடிய நேரத்தில் அவருக்கான உணவு தேவை. ஒன்று உணவு தேவை, பசி இல்லாமல் சாப்பாடு இருக்கணும், உணவு தேவை. இரண்டாவது வாகன வசதி. ரெண்டே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸாது வர்ராஹிலா, அது இருந்தால் நிச்சயமாக வர போயிடணும். நமக்கு நம்ம எப்படி யோசிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் லாஸ்ட்டு கடமை ஒரு 60-50 வயசு கடந்துருச்சுன்னா அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் தானே செஞ்சாங்க. இதுவும் நம்ம இஸ்லாமிய கடமைகளில் கடைசியாக தானே ஹஜ் வந்திருக்கு. தொழுகை, நோன்பு, ஜக்காத் இதெல்லாம் கடந்து தான் என்ன செஞ்சு வந்திருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சோ அவர் அந்த இடத்திற்கு செல்வது கட்டாய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, மனில் ஹாஜ் யா ரசூலல்லாஹ், மனில் ஹாஜ், ஹாஜிகள்னா யாரு அப்படின்னு சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை பாருங்கள், அஷ்ஷஅசு அத்தஃபிலு, பரட்டை தலையோடு இருப்பாரே, நறுமணம் பூச மாட்டாரே, அவர்தான் ஹாஜி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. டிப்டாப்பா இருப்பாரு, அவ்வளோ வசதி அதெல்லாம் இல்லை, பரட்டை தலையோடு இருப்பாரே, அஷ்ஷஅஸ், பரட்ட தலையா இருப்பார், நறுமணம் பூச மாட்டார். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஹாஜிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க இடத்துல என்ன செல்வம் இருக்கும், அவங்க இடத்துல என்ன இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுல் ஹஜ்ஜி அஃஸலு, யா ரசூலல்லாஹ் ஹஜ்ஜுகள்ல ஆக சிறந்தது எது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு, தல்பியாவை உரத்து சொல்கிறாரே அதுதான் சிறந்த ஹஜ். தல்பியாவை என்ன பண்ணும், அல்லாஹும்ம லப்பை, அது என்ன பண்ணும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அதை சத்தமாக உரத்த குரல் சொல்கிறாரே அதுவும், வஸ்ஸஜ்ஜு குர்பானி கொடுக்கிறாரே அங்கே சென்று, அதுதான் சிறந்த ஹஜ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த அளவுக்குனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் யாருக்கெல்லாம் செல்வம் இருந்தும் தன்னுடைய வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு தன்னுடைய கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் முடிக்கிட்டோம் அப்படின்னு தன்னுடைய மகளுக்கு திருமணம், தன்னுடைய இது அப்படின்னு என்ன செய்கிறாரு, அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு செல்வந்தர் இருக்கிறார் என்று சொன்னார். அவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய மக்களில் பிரஜைகளில் பணியாளர்களை அழைச்சி யாரெல்லாம் செல்வந்தர்கள் இருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு வரமாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீதெல்லாம் ஜிஸியா போடுங்க, காப்பு வரி போடுங்க, அவங்களுக்கு என்னது வரி செலுத்த சொல்லுங்க. யாருக்கு வரி செலுத்தப்படும், யார் வரி செலுத்தணும்? முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் வரி செலுத்துவாங்க. அந்த காலத்தில் முஸ்லீம்கள் செலுத்த மாட்டாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, அவங்க நாட்டு இதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வராமல் அந்த தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறாங்களோ அவர்கள் மீது வரியை இடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை, ஒமாஹும் பி முஸ்லிமீன், அவர்கள் முஸ்லிம்களே கிடையாது. ஒமாஹும் முஸ்லிமீன், அவர்கள் செல்வத்தை வச்சுக்கிட்டு ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் முஸ்லிமே இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரலாற்றில் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஹஜ்ஜுக்கு விரைந்து செல்லுங்கள். உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சா, அதனுடைய தேவைகள் பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு செல்வம் இருக்கிறதா, உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா, நீங்க என்ன செஞ்சிருங்க, ஹஜ்ஜுக்கு விரைந்து போங்க. ஃபஇன்ன அஹதுக்கும் லா யத்ரி மா யஅரது லஹு, எந்த ஒரு மனிதனும் தனக்கு என்ன நேரும் என்பதை அறிய மாட்டான். அவன் அடுத்த நாள் அடுத்த நொடி இருப்பாரா என்று அவருக்கு தெரியாது. எனவே இப்பொழுது உங்கள் இடத்துல செல்வம் இருக்கிறதா, நீங்கள் சென்று விடுங்கள்.
தன் மகளுக்காக திருமணத்துக்காக வச்சிருக்கிறேன், காலேஜ் ஃபீஸுக்காக வச்சிருக்கிறேன், அதுக்காக வச்சிருக்கிறேன், இவருக்காக வச்சிருக்கிறேன், இந்த வீடு கட்டுறதுக்காக வச்சிருக்கிறேன், அப்படி என்று தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்து ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் விசுவாசம் சொல்றாங்க, விரைந்து போங்க, உங்களுக்கு என்ன ஏற்படும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே ஹஜ்ஜுக்கு தேவையுள்ளவர்கள் என்ன செய்யணும்? போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள்லாம் இருக்கின்ற அந்த சபையில் சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, கது ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ, உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகி இருக்கிறது, ஃபஹிஜ்ஜு, நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, அக்குல்லு ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்யணுமா? நமக்கு ஒரு வருஷத்து வயசுல ஆயில்ல ஒரு தடவை செய்யறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க சஹாபி அக்ரபுன் ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் போகணுமா? ஃபஸக்கத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்துட்டாங்க, பதிலே சொல்லலை. போகக்கூடாது அப்படின்னு சொல்லல, போகணும் அப்படின்னு சொல்ல மௌனமா இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹத்தா காலஹா ஸலாஸன், அதையே அவர் 3 தடவை கேட்டார். யார சொல்லலாம் அப்படின்னு 3 தடவை அந்த வார்த்தையை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லவ் குல்து நஅம், ஒருவேளை ஆம் என்று நான் சொல்லிவிட்டால் ல வஜபத், அது கடமையாயிரும்பா. ஒவ்வொரு வருஷமும் போக வேண்டிய தேவை வந்துடும். முடியுமா? அது லம்மா ஸ்ததஅதும், அது உங்களால் ஒருபோதும் முடியாது, அது சாத்தியம் பெறாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரூனி மா தரக்துக்கும், உங்களுக்கு நான் எதை விட்டு வைக்கிறேனோ அதை அப்படியே நீங்கள் என்ன செய்ய, விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க, அதில் கேள்விகள் என்ன செய்யாதீங்க, கேட்காதீர்கள் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லகும் பிகஸ்ரதி சுஆலிஹிம், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் அதிகமாக அழிக்கப்பட்டது எதனால் தெரியுமா? அதிகமான கேள்விகள் கேட்டதின் காரணமாகத்தான். நோண்டி நோண்டி கேள்விகளை கேட்கும் பொழுது அப்போ என்ன செய்ய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையா இருக்க, கடமை செய்யுங்க, ஒவ்வொரு வருஷமா செய்யணுமா அப்படின்ற கேள்வி நீங்க கேட்டா நான் ஆமான்னு சொன்னா கடமையாயிரும். எனவே நீங்கள் கேள்விகள் அதிகப்படுத்தி என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. முன்னால் இருந்த சமுதாயங்கள் இதன் காரணமாகத்தான் என்ன செய்தார்கள், அழிந்து போனார்கள். இஹ்திலாஃபிஹிம் அலா அன்பியாஹிம், நபிமார்களுக்கு அவர்கள் மாற்று செய்தார்கள், கருத்து வேறுபாடுகள் கொண்டார்கள், எனவே தான் அழிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு மர்ரத்தன், ஹஜ் என்பது ஒரு தடவை தான். இது ஹதீஸ்லேயே இருக்கு, ஹஜ் என்பது ஒரு தடவை தான். ஃபமன் ஸாத, யார் 2 தடவையோ 3 தடவையோ அதிகப்படுத்தி செய்கிறாரோ ஃபஹுவ ததாஊன், அது அவருக்கு சுன்னத்து தான். ஃபர்லை நிறைவேற்றிட்டீங்க. ஃபர்ல் என்பது ஒரு தடவை தான், ஃபர்ல் என்பது ஒரு தடவை தான். 2வது தடவை போறாரு, 3வது தடவை வசதிக்கு ஏற்ப போறாரு, கபத்துல்லாவை பார்க்கணும் என்ற ஆசை அவருக்கு இருக்கு, அந்த அரஃபா மைதானத்தில் போய் நிற்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாம் அவருக்கு ததவ்வூன், சுன்னத் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்று சொன்னால், வமன் கஃபர, யார் இந்த ஹஜ் செய்வதை மறுக்கிறாரோ, நான் ஹஜ்ஜுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன் இந்த ஆயத்து இறக்கப்பட்டதுன்னு சொன்னா, யூதர்கள் குர்ஆன்ல ஒரு வசனம் இப்படி இறங்கிறது, சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரானுடைய 85வது வசனம், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ ஃபலை யுக்பல மின்ஹு, அவரிலிருந்து அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் கபூல் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற வசனம் வந்த உடனே யூதர்கள்லாம் சொன்னாங்க, ஃபனஹல் முஸ்லிமூன், நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் இஸ்லாமியத்தை தான் நடக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஹஜ்ஜு செய்ய வரணும். மதீனால இருந்த அந்த யூதர்களை ஹஜ்ஜுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, நாங்கள் ஹஜ்ஜுக்கெல்லாம் எங்களுக்கு கடமை இல்லை, நாங்கள் ஹஜ்ஜெலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், வமன் கஃபர, யார் நிராகரித்து விடுவார். முக்மின்களில் யாரும் நிராகரிக்கக்கூடிய கிடையாது, முஸ்லிம்களில் யாரும் நிராகரிக்க மாட்டாங்க, யாரும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு குஃப்ர் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ யூதர்கள் செய்தார்கள். ஒமன் கஃபர, யார் அல்லாஹுடைய அந்த ஹஜ் கடமையை யார் மறுப்பாரோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தார் யாவரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். ஹஜ் செய்தால் உனக்கு நன்மை கிடைக்க போகுது, எனவே அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் என்ன செய்யல இல்லை என்ற வார்த்தையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மன் அதாக்கல் ஹஜ்ஜ, ஹஜ் செய்வதற்கு யாருக்கு தாக்கத்து இருக்குமோ, வலிமை இருக்குமோ, செல்வம் என்பது இருக்குமோ, அவர்
ஹஜ் செய்யவில்லை என்று சொன்னால் ஃபலம் யஹுஜ் ஹஜ் செய்யணும் ஃபஸவாவுன் அலைஹி அவர் மீது சமம்தான் யஹூதியன் பாத்த அவர் யூதராக மரணிக்கலாம் அவ் நஸ்ரானியன் அல்லது கிறித்தவனாக மரணிக்கலாம். செல்வம்லாம் இருக்கு, ஆனால் ஹஜ்ஜு செய்யலை அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் ஹஜ்ஜு செய்யாமல் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் ஒரு யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவும் மரணிச்சிருக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஒரு முஸ்லீமாக இருந்தால் செல்வம் இருந்தால் நிச்சயமாக அவர் என்ன செய்யணும், ஹஜ்ஜு செய்துவிட்டு தான் மௌத்தாக வேண்டும். ஒரு வேளை அப்படி செய்யாமல் அவர் மௌத்தாயிட்டார்னு சொன்னால் அவர் கிறிஸ்தவராகவோ அல்லது யூதராக மரணித்திருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மரணிப்பது சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே ஹஜ் என்பது கடமையாக்கப்பட்ட இந்த ஆயத்தை பின்பற்றி நாம் காபத்துல்லா ஷரீஃபுடைய புனிதத்தை, காபத்துல்லா ஷரீஃபுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து காபத்துல்லா ஷரீஃபை காண வேண்டும், காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்ய வேண்டும். அந்த உம்ரா செய்கின்ற அந்த ஹஜ்ஜு செய்கின்ற ஒவ்வொரு கடமைகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சஃபா மர்வா அந்த பகுதிகளுக்கு சென்று நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யணும். யா அல்லாஹ், காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்கின்ற அந்த தௌஃபீகை கொடு. மதீனாவுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு முன்னின்று சலாம் சொல்கின்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதங்கள் அந்த பட்ட அந்த பூமியிலே நம்மளுடைய நெற்றிகள் பெருகி படுகின்ற அந்த தௌஃபீகை நமக்கு தா என்றெல்லாம் நம்ம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், துவா செய்யணும். துவா செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வம் மற்ற உடல் எல்லாமே அப்புறம்தான். முதல் விஷயம் அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யணும், ஆசை கொள்ளணும். அந்த ஆர்வை கொண்டா அல்லாஹ் எப்படி கொண்டு போய் சேர்ப்பான்றது பல வரலாறுகள் சொல்லலாம், பல வரலாறுகள் இருக்குது. அவங்க ஹஜ்ஜுக்காக எல்லா செல்வத்தையும் சேர்த்து வச்சுருப்பாங்க, டிக்கெட் போட்டிருப்பாங்க, நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு உடல் அவங்க என்ன போக முடியாமல் போயிடும். ஆனால் சில பேர் எப்படி போகிறது, இவரை ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு வழியில் அவருக்கு உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ என்ன செய்வார், நசீபாக்கி தந்துடுவான். இவர் எப்படி போகிறாரு, இத்தனை நாள் நம்ம கூடயே இருந்தார், நம்மளால் போக முடியல, ஆனால் நம்மளோட தான் பணி செஞ்சுட்டு இருந்தார், நமக்காக தான் அங்கே வெளியிலலாம் இருந்தார். அவர் அங்கே என்ன செஞ்சிருக்காரு, போயிருக்காரு. நம்ம வாட்ச்மேன் பை ஒருத்தர் என்ன செய்ய போயிருக்கிறார், நம்ம யோசிப்போம், நம்ம போகிற நம்ம ஆனால் அவர் எப்படி போயிருக்கிறாரு. அல்லாஹ்விடத்துல துவா செய்தால் நம்மளையும் குடும்பத்தோடு என்ன செய்வோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போவான். நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்கின்ற காணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி